ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நேச்சுரலான ஹேர் டை ஆயில் தான். இந்த ஹேர் டை ஆயில நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். ஹேர் growth-ம் இந்த ஹேர் டை ஆயில்னால நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஹேர் டை ஆயில் பாருங்க எவ்வளவு வந்து கருமையா இருக்கு பாத்தீங்களா? இந்த கருமை வந்து நம்மளுடைய ஹேர்ல வந்து அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஒரு நாள் நைட்லயே இந்த ஹேர் டை ஆயிலோட பலனை வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நாள் நைட் நீங்க அப்ளை பண்ணி மார்னிங் பார்த்தாலே இந்த ஹேர் டையோட ரிசல்ட் வந்து நீங்க பாத்துறலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க இந்த ஹேர் டை ஆயில்ல என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஒரு 4 to 5 days முன்னாடி, அதாவது 4-5 நாளைக்கு முன்னாடி கத்தாழை இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி இந்த அளவு எண்ணெயில நான் சேர்த்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ml அளவு எண்ணெய் இருக்கும், தேங்காய் எண்ணெய். அதுல வந்து நான் சேர்த்துட்டு வெயில்ல வச்சு எடுத்தேங்க. ஒரு 4 days வெயில்ல வச்சு எடுத்தேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து வெயில் இல்ல, மழை வந்து உங்க ஊர்ல இருக்கு அப்படின்னா நீங்க இது வந்து ஆயில வந்து லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. லைட்டா சூடு பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கத்தாழைய வந்து இதுல சேர்த்துட்டு ஒரு 4-5 நாள் அப்படியே வந்து வெளியிலேயே வச்சிருங்க. எங்கேயும் வந்து அடைச்சு வைக்க கூடாது, மூடி போட்டு வைக்க கூடாது. அப்படியே வந்து வெளிச்சம் படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சிருங்க. ஒரு 4 days அல்லனா 5 daysக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு 4 to 5 days இந்த கத்தாழைய வந்து அப்படியே ஊற வச்சிருக்கேன். நான் வெயில்ல வச்சு எடுத்திருக்கேன். இப்ப வாங்க இந்த ஆயில வச்சு நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேங்க. கண்டிப்பா நீங்க இரும்பு கடாயில செய்யும் போதுதான் உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து ஹேர் டை ஆயில்னால கிடைக்குங்க. ஹேர் டை ஆயில் மட்டும் இல்லைங்க, நீங்க ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணாலும் சாதாரண ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த மாதிரி இரும்பு கடாயில ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு 200% கூட ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு இரும்பு கடாய் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த இரும்பு கடாயில இருக்கிற இந்த அயனும் பாத்தீங்கன்னா நம்ம காய்ச்ச போற ஹேர் டை ஆயிலோட சேர்ந்து நம்மளுக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப பாருங்க, நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்து தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி பாத்திரத்துல வந்து தண்ணி இருக்கக்கூடாது. இப்ப நான் வந்து ஊற வச்ச ஆயிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லா நான் சேர்த்துட்டேன். கத்தாழை ஊற வச்ச எண்ணெயை வந்து பாத்திரத்துல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சிருங்க. ஃபுல் சிம்ல இருக்கணுங்க. ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது சிம்ல வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்துல கிடைக்கும். நம்ம ஆயில வெயில்ல வச்சு எடுத்ததுனால உங்களுக்கு வந்து சொடசெடுப்பு தன்மை எல்லாம் வராது. பாருங்க, இந்த ஆயில ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 2 minutes இந்த மாதிரி நீங்க வந்து இந்த அலோவேரா வந்து வேக வச்சுக்கிட்டா போதும். இப்ப வந்து நம்ம இதோட சில பொடிகளை சேர்க்க போறோம். முக்கியமான ஒரு பொருள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையை நான் வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். வெறும் வாணலியில வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நம்மளுடைய ஹேர் growth-க்கும் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி வந்து 1 teaspoon சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து நீங்க ஆஃப் பண்ணிருங்க. இந்த சூடுலயே வந்து பொடிகள் வெந்தா போதும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி 1.5 teaspoon சேர்த்துக்கலாம். அளவுகள் வந்து கரெக்டா சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற 200 ml தேங்காய் எண்ணெய்க்கு இந்த அளவுல நீங்க பொருட்களை சேர்க்கும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட பொடிகள் இந்த சூடுலயே வந்து நம்ம போட்ட பொடிகள் எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்துரும். நல்லா வெந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வராது. அடுத்து வந்து நான் சேர்க்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரக பொடி. இந்த கருஞ்சீரக பொடியை வந்து 1 teaspoon அளவு நான் சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய ஹேர் growth-க்கும் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கும் உதவும். இப்ப பாருங்க, நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் வந்து ஏற்கனவே ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஒரு 2 மணி நேரம் இந்த இரும்பு கடாயிலேயே இந்த ஹேர் டை ஆயில் இருக்கட்டும். இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாருங்க, நல்லா ஆறிட்டு 2 மணி நேரம் அப்படியே நான் விட்டுட்டேன். எவ்வளோ கருப்பா வந்து கருகருன்னு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க. இதை வந்து நம்ம நைட் அப்ளை பண்ணி நல்லா அப்படியே ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். அதனால வந்து திப்பிகள் இருந்தாலுமே பரவாயில்லை. நம்மளுக்கு இது நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும்போது ஹேர் டை ஆயில் வந்து இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஆகும், நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். சோ அதனால இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம வடிகட்ட போறது இல்ல. இது அப்படியே வந்து ஒரு பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்படியே வந்து இந்த பாட்டில்ல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹேரை வந்து ஆயிலா இருந்தா பரவாயில்ல, உங்க தலை வந்து ஆயிலியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து இதை நல்லா வந்து தலையில வந்து அப்ளை பண்ணிருங்க. ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு ஹேர் டை ஆயிலை வந்து பவுல்ல எடுத்துட்டு அதை வந்து நீங்க டபுள் பாயில் மெத்தட்ல சூடு பண்ணிக்கோங்க. நம்ம வெதுன்னு ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க. ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஹேர் growthம் செம்மையா இருக்கும். அதே மாதிரி வேர்ல இருந்து முளைக்கக்கூடிய முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணி பாருங்க. வாரத்துல ஒரு நாள் நீங்க எப்பெல்லாம் வந்து தலை குளிப்பீங்களோ அன்னைக்கு முத நாள் நைட்டு இதை வந்து நல்லா ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ இல்ல நல்லா கவர் பண்ணி தலகாணியில ஒட்டாத அளவுக்கு எதையாவது வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க ஹேரை ஒரு நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியுங்க. இது நல்லா கருகருன்னு நம்மளுடைய ஹேர்ல வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் வந்து காணாவே போயிடுங்க. புதுசா முளைக்கிற முடிகள் கூட நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அதான் நான் சொல்றது பாத்தீங்கன்னா, இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயிலை வந்து 3 மாசம் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் டை ஆயில் வந்து உங்களுக்கு தேவையே படாது. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி, அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு 40-50 வயசுல முன்னாடி வரப்போகுது அப்படின்னா அது வராமையே இருக்கும், தள்ளி போகும். சோ அதனால இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஹேர் டை ஆயில் வந்து உங்களுக்கு எப்படி பயன்பட்டுச்சு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல, இதே வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஹேர் டை ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்க. கண்டிப்பா வந்து இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.